திருப்பதி போகிறோம். மொத்தமே ஏகப்பட்ட தடங்கள். மொத்தம் 32வது தடங்கள் நினைக்கிறேன். தப்பு நடந்து போச்சு. அதாவது டிக்கெட்டு வந்து ஒரு நாள் டேட்டு வந்து தள்ளி எடுத்தாச்சுங்க. நாளைக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்துருக்கோம். நண்பர்களே, இப்போ தாங்க திருப்பதியிலேருந்து இப்போ இறங்கி சாப்பிட்டுட்டு இப்போ அது என்னது குஷ்பு இட்லி நல்லா போட்டுருப்போம் பாருங்கள், வீடியோ இருக்கும் பாருங்கள் முன்னாடி. நல்லா உள்ள பெருசு இட்லி இதெல்லாம் மூணு இட்லி 50 ரூபா. இப்போதான் சாப்பிட்டுட்டு அங்கே திருப்பதியோட பஸ் ஸ்டாப்புக்கு போக போகிறோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே திருப்பதிக்கு போக போகிறோம். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே இறங்கிட்டு வீடியோ திருப்பி போடுறோம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன நினச்சோம், சரி வேண்டுதல் வந்து பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரலாம்னு நினச்சா, கடைசியில் நாங்கள் போய் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டேரெக்டாக மேலே கொண்டு வந்து விட்டுறாங்களாம். அப்போ தான் நினச்சோம், சரி நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்மளை அழைச்சிட்டு வந்து இங்கே மேலே நிப்பாடிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருக்குது. அதான் ஊருக்கு வந்து ஊரில் தீமிதி ஒன்று. சரி வெள்ளிக்கிழமை தீமிதி, சரி புதன்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை அப்படியே முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. மேலே இப்போ வந்து எங்கே போகிறோம்? கல்யாண கட்டாவுக்கு போகிறோம். பேகு எல்லாம் பண்ணிவிட்டு பேக்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறோம். கல்யாண கட்டா மேலே கொண்டு வந்து விட்டாரு. 2388 படிக்கட்டு ஏறி நம்ம வந்து வேண்டுதலை வைக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டேரெக்டாக வந்து பஸ்ஸிலேயே வந்து வரதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டார் பெருமாள். மேலே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் எங்களை கீழ்த்திருப்பையில் வந்து விட்டுருவார் அப்படின்னு நினச்சா கடைசியில் எங்களை மேலே கொண்டு வந்து விட்டாரு. கேட்டோம் மேலே ஓடி போனோம். ஆமாம், இதுக்கு மேலே மேலே போக முடியாது, இதுதான் மேலே. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே மேகம் பக்கத்துலேயே இருக்குங்க. சுற்றி மேகம் தான் பக்கத்துலேயே போகுது. மேகத்தை போச்சு. ஸ்னோ எப்படி ரொம்ப பக்கத்தில் போகுது பாருங்க. ஸ்னோவை பாருங்க, பக்கத்துலேயே போகுது பாருங்க. எல்லாமே இப்போ நம்ம நிற்கிற இடத்துல கூட மேகம் இருக்கும், நமக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி கடைசியாக வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து மாடிப்படிலாம் வச்சு படிலாம் ஏறாமல் டைரெக்டாக வந்து மேலே வந்துட்டோம். கஷ்டத்தை கொடுக்காம மேலே வந்துட்டோம். இது நல்லதாக இந்த விஷயம் வந்து. ஆமாம், நாங்கள் ஊருக்கு போகணும், சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அங்கே தீமிதி மிஸ் ஆகிடும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர் நம்மளை சீக்கிரம் அனுப்பிடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். நண்பர்களே, சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் வழி இல்லைண்ணா. எப்படி போறதுன்னு தெரியாது நண்பர்களே. என்ன ஆச்சு பாத்துக்கிறீங்க, கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஆனா அந்த பேக் வைக்கிற கல்யாண கட்டான்னு ஒரு இடம் சொன்னார் அண்ணன். அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த இடமே காணாம போச்சான். எங்க இருக்குன்னே தெரியலையா. அதான் போய் பேக் வைக்கலான்னு பார்த்தா எங்க வைக்கிறதுனே தெரியல. நானும் இந்த பில்டிங்கை சுத்திட்டோம் கல்யாண கட்டாவை. இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கல்யாணமே அடிச்சு இருக்கு. எங்க தானே இருக்குன்னு இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதா அந்த இடம்? யோசி ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லையா? ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம்ல. இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் வந்து இருக்கோம். திருப்பதியில் வந்து ஏகப்பட்ட வெயிட்டிங் ஹால் இருக்குது.
அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குடோன்லையும் அடைச்சி வந்து விடுறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து இவ்வளோ பேர் படுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் படுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வெயிட்டிங் ஹால் அப்படியே மூவ் பண்ணுவாங்க போல. ஒவ்வொரு வெயிட்டிங் ஹாலாக வந்து கோயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்படியே காலையிலே வந்து பால் கொடுத்தாங்க ஒரு கப்பில். தலைவர் நல்லா தூக்கம் போடுறாரு. நடிக்காத நடிக்கிறாப்புல. இப்போ இனிமேல் எப்போ தான் வந்து திருப்பி நம்மளை கோயிலுக்குள்ளே மூவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒவ்வொரு வெயிட்டிங் ஹாலாக வந்து மூவ் பண்ணுறாங்க போல். மூவ் பண்ணுறப்போ சொல்கிறோம். வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ஊர் சொன்னோம் நாங்கள் பேர் சப்தகிரி. எப்படி மூவ் ஆகுது பாருங்க. திருப்பதி தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை அப்படிங்கிறதால வந்து நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் அதை ஃபோனில் வந்து பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து வெளில வந்து நிற்கிறோம். இப்போ வந்து ஊருக்கு போகணும். தீமிதி திருவிழா வந்து ஊரில் வந்து நடக்குது. அதனால் வந்து நாங்கள் ஊருக்கு போகணும். நாளைக்கு தீமிதி. சரி சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஏகப்பட்ட லேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வெயிட்டிங் ஹால்லையும் வந்து வெயிட் பண்ணி வந்து டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தான் மூவிங் ஆகி ஒரு 10:30 மணி அப்புறம் தான் வந்து சாமி தரிசனம் வந்து பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லணும். நீங்களும் திருப்பதி வந்து பாருங்கள். அதை வந்து நீங்கள் அந்த ஃபோனில் பார்க்க முடியல அப்படின்னு வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. நேரில் பார்த்தா தான் அதோட ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வரும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.